வானத்துக்கு மேலால் அரிசிக்கு மேல் இருக்கின்ற ரப்பு எங்களோடு இருக்கின்றான். அவனுடைய உதவி எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அல் குர்ஆனை அழிப்பதற்கு, நபிகளாரை அழிப்பதற்கு, நபித்தோழர்களை அழிப்பதற்கு 1400 வருடங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் அழிக்க வேண்டும் என்பதற்கு சாதாரண முயற்சிகள் அல்ல. இந்தியாவிலே 800 வருட வரலாறு. முஸ்லிம்களுடைய ஆட்சி ஏன் விழுந்தது? முஸ்லிம்கள் ஏன் தோல்வி அடைந்தார்கள்? ஒரு முக்மினை பொறுத்தவரையில் என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும், என்னதான் சோதனைகள் வந்தாலும், தலைக்கு மேலால் குண்டுகள் பறந்தாலும், எங்களை சுற்றி இருக்கின்ற இடங்களுக்குள் அந்த குண்டுகள் வந்து வீழ்ந்தாலும், அந்த மனிதன் தன்னை அமைதிப்படுத்துவது எங்கே தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே எனக்கு பொறுப்பாளன் என்று அல்லாஹ்வை சரியாக நம்புகிற மனிதனுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு முஃமின் அடிப்பானா? ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை அடிப்பானா? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை அழிக்க தயாராகுவானா? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய நிம்மதியை கெடுக்க தயாராகுவானா? உண்மை முஸ்லிம் ஒரு நாளும் இந்த ரமலானை அதற்கு பயன்படுத்த மாட்டான். என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு சில அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்கள் எங்களிடத்தில் வர வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வரும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலக வாழ் முஸ்லிம் சமூகத்தை பலவிதமான நெருக்கடிகளும் பலவிதமான சோதனைகளும் பலவிதமான கோணங்களில் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் நானும் நீங்களும் எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு அடிப்படைதான், வானத்துக்கு மேலால் அரிசிக்கு மேல் இருக்கின்ற ரப்பு எங்களோடு இருக்கின்றான். அவனுடைய உதவி எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதனாக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது, அவர்களுக்கு சூழாக மக்காவிலே விரல் விட்டு எண்ணப்படுகின்ற நபித்தோழர்கள் இருக்கின்ற பொழுது, மதீனாவுக்கு வந்த பிறகு
நபித்தோழர்கள் பெருகினாலும் அதைவிட பன்மடங்கு விரோதிகளும் அதிகரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே பலவிதமான சோதனைகள் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து மதீனாவுக்கு வந்த பிறகு நிம்மதியாக இருந்தார்களா, சந்தோஷமாக இருந்தார்களா, மகிழ்ச்சியாக இருந்தார்களா என்றால் இல்லை சகோதரர்களே, இல்லை. நபிகளாருடைய மதீனாவால் 10 வருட வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 10 வருடம் 20க்கும் அதிகமான யுத்தங்கள். வரலாற்று ஆசிரியர்கள் 25 யுத்தங்கள் வரையிலே எண்ணுகிறார்கள். 10 வருடத்துக்குள் 25 யுத்தங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அது மட்டுமல்ல, அல் குர்ஆனை அழிப்பதற்கு, நபிகளாரை அழிப்பதற்கு, நபித்தோழர்களை அழிப்பதற்கு 1400 வருடங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் அழிக்க வேண்டும் என்பதற்கு சாதாரண முயற்சிகள் அல்ல. அன்பாண்டவர்களே, இந்த வரலாற்றை படிக்கின்ற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இஸ்லாத்துக்கு எவ்வளவு உதவி செய்கிறான், முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பக்கபலமாக இருக்கிறான் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அன்பாண்டவர்களே, மதீனாவிலே இருக்கிற நேரம் ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் விரோதிகளும் சேர்ந்து கொண்டு கந்தக் யுத்தகலத்தை நோக்கி வந்தார்கள். மதீனாவை சுற்றி வளைத்தார்கள். மதீனாவை அழிக்க வேண்டும் என்று துடித்தார்கள். லுகர் தொழுகை முடிகிற பொழுது முஸ்லிம்களுக்கு வெற்றி. அந்த கட்டத்தை நெருங்குகிற பொழுது மதீனாவுக்குள் இருந்தார்கள் மிகப்பெரிய ஒரு விரோத கும்பல் யூதர்கள். அவர்கள் ஆயுதத்தை சுமந்தார்கள். நாங்கள் உள்ளிருந்தும் தாக்குவோம், இவர்களை அழிப்போம் என்று. அன்பாண்டவர்களே, அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் அந்த யுத்த களத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுத்தான் என்றால், தபூக் யுத்தம் மிகப்பெரிய பொருளாதார வறட்சிக்கு பின்னாலும், வருமான குறைவுக்கு பின்னாலும், படைப்பலம், இராணுவ பலம், வாகன பலம் அனைத்தும் குறைந்திருக்கிற நிலையிலும் மிக நீண்ட தூரம் பயணம் செய்து மிக பெரியதோர் விரோத கும்பலை எதிர்கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் உதவி செய்தானா இல்லையா? அல்லாஹ்வுடைய உதவி உண்மை முஸ்லிம்களுக்கு இருந்ததா இல்லையா? எனவே அன்பாண்டவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக விரோதியார், துரோகியார் அடையாளப்படுத்த வேண்டும். வரலாற்றை படிக்க வேண்டும். வரலாற்றிலே நாங்கள் விடுகிற தவறு, விரோதியை விடவும் துரோகியை இனம் கண்டு கொள்ளாத நிலைதான் இஸ்லாமிய வரலாற்றை முஸ்லிம்களால் 1400 வருடம் தோல்வி அடைய செய்தது. இந்த தவறை இன்றைக்கும் நானும் நீங்களும் விட்டுக் கொண்டிருக்கிறோம். விரோதிதான், அவனிலிருந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருப்போம் எப்பொழுதும். துரோகி இருக்கிறானே, பக்கத்தில் இருந்து கொண்டு கழுத்தை நசுக்குவான். எங்களுக்கு உதவி செய்கிறோம் என்ற போர்வையில் எங்களை ஆழமான குழிக்குள் தள்ளுவான். இந்த வரலாற்றை அறியாதவர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்தால், இன்றைக்கு நானும் நீங்களும் சந்தித்திருக்கிற சோதனை விரோதிகளால் அல்ல, விரோதிகளை தாண்டிய துரோகிகளால் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, 1400 வருட வரலாறு, இந்தியாவிலே 800 வருட வரலாறு. முஸ்லிம்களுடைய ஆட்சி ஏன் விழுந்தது? முஸ்லிம்கள் ஏன் தோல்வி அடைந்தார்கள்? பலமாக இருந்த முஸ்லிம் சமூகம் தனக்கு பக்கத்தில் இருந்தவர்களால் தான் தோல்வி அடைந்தார்கள். வரலாற்றை புரட்டி பாருங்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்புடைய உறுதி எங்களுக்கு நிச்சயம், வெற்றி உறுதி நிச்சயம். ஆனால் தோல்விக்கான காரணிகளை சரியாக இனம் கண்டு அதற்கெதிராக நானும் நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த விரோதிகளுக்கு தோல்வியை கொடு, விரோதிகளுக்கு தோல்வியை கொடு என்று துஆ கேட்கிறோம். எங்களில் அதிகமானவர்களுடைய உள்ளத்தில் விரோதிகளாக இருப்பவர்கள் யார் தெரியுமா?
உண்மை முஸ்லீம்கள், சுன்னி முஸ்லீம்கள், எங்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், எங்களுக்கு பலவிதத்திலும் மார்க்கத்துக்கு உதவி செய்கிற உதவியாளர்கள், மனிதன் என்ற அடிப்படையில் தப்பிருக்கலாம், தவறு இருக்கலாம், அது கியாமத் நாளுடைய அடையாளம். அது கியாமத் நாளுடைய அடையாளம். ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்வார்கள், ஆட்சியாளர்கள் தப்பு செய்வார்கள், ஆட்சியாளர்கள் தவறு விடுவார்கள். எங்களுடைய கடமை அவர்களுக்கு எதிராக துஆ செய்வதல்ல, அவர்களுக்கு எதிராக பதுவா செய்வதல்ல. அவர்களை சீர்படுத்தி விடு, அவர்களை பலப்படுத்து, முஸ்லிம்களின் மீது அன்பையும் பாசத்தையும் கொடு, ஈமானிலே இஸ்லாத்திலே பற்றை கொடு, முஸ்லிம்களின் காவலர்களாக அவர்களை ஆக்கிவிடு என்று முஸ்லிம்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாங்கள் அதிகமானவர்கள் துஆ கேட்கிறோம், எங்களுடைய உள்ளம் துரோகிகளுக்கு சார்பாக இருக்கிறது, துரோகிகளுக்கு ஆதாரமாக துஆ கேட்கிறது. அன்பார்ந்தவர்களே, சுருக்கமாக விளங்குங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அந்த ரப்பு எங்களை கைவிட மாட்டான். அந்த ரப்பை நெருங்க வேண்டிய விதத்தில் நானும் நீங்களும் நெருங்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு நிச்சயம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு முஃமினை பொறுத்தவரையில் என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும், என்னதான் சோதனைகள் வந்தாலும், தலைக்கு மேலால் குண்டுகள் பறந்தாலும், எங்களை சுற்றி இருக்கின்ற இடங்களுக்குள் அந்த குண்டுகள் வந்து வீழ்ந்தாலும், அந்த மனிதன் தன்னை அமைதிப்படுத்துவது எங்கே தெரியுமா? என்ற ரப்பு என்னைய பாதுகாப்பான். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் என்னதான் செய்தாலும் அந்த ரப்புடைய நாட்டத்தை தாண்டி ஒரு அணு அசையலாமா? ஒரு அணு அசையலாமா? முடியாது. எனவே அந்த ரப்புடைய உதவி எனக்கு இருக்கிறது, அந்த ரப்புடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது, அந்த ரப்பு தரக்கூடிய வெற்றி நிச்சயம் என்பதை உள்ளத்திலே வைத்துக் கொள்கிற பல நேரங்கள் பெருமூச்சோடு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று வருவதிருக்கிறதே, இதுதான் நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் உள்ளத்திலே சுமந்திருக்கின்ற உண்மை முஃமின்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நபி அவர்களை எங்கிருந்து பாதுகாத்தான்? எங்கிருந்து பாதுகாத்தான்? மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வருகிறார்கள், சௌர் குகையிலே தங்கி இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் விரோதிகளுடைய கால் தலைக்கு மேல் இருக்கிறது. நபிகளாருக்கு பாதுகாப்புக்கு எத்தனை பேர்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஹம்மது நபி. என்னுடைய உங்களுடைய பார்வையில் 2 பேர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? லவ் அன்ன அஹதஹும் ரஃபஅ கதமஹு ரஆனா. தலைக்கு மேலால் விரோதிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் காலை தூக்கி கீழே பார்த்தால் எங்களை கண்டுவிடுவார்கள். அல்லாஹு அக்பர். இந்த இக்கட்டான நிலையில் அல்லாஹ்வுடைய தூதரின் நம்பிக்கையை பாருங்கள். மா வன்னுக பிஸ்னைன். அபூபக்கரே, நாங்கள் 2 பேர் இருக்கிறோம் என்று நினைக்கிறீரா? இல்லை. அல்லாஹு சாலிசுஹுமா. எங்கள் 2 பேரை அல்லாஹ் 3வது ஆளாக அரிசுக்கு மேல் இருக்கின்ற ரப்பு அவனுடைய கண்காணிப்பை கொண்டு, அவனுடைய உதவி கொண்டு எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறானே, இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்ஸன். நபி அவர்கள் தன்னுடைய தோழர் அபூபக்கரை பார்த்து, அபூபக்கரே ரலியல்லாஹு அன், கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா. இதான் நிம்மதி, இதான் சந்தோஷம். என்ற ரப்பு அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலை. அல்லாஹ் அவனுடைய சக்கீனத் என்ற அமைதியை இறக்குகிறான். அரிசுக்கு மேல் இருக்கிற ரப்பு, மேல் இருக்கிற ரப்பு தன்னுடைய அமைதியை அவர்களுடைய உள்ளத்துக்கு இறக்குகிறான். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரௌஹா. மனிதர்களுடைய கண்ணால் பார்க்க முடியாத அந்த படையை கொண்டு, அந்த மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான். வஜஅல கலிமத்தல்லதீன கஃபரு ஸுஃப்லா வ கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா.
இறை மறுப்பாளர்கள், இஸ்லாத்தின் விரோதிகளுடைய அந்த வார்த்தைகள், அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் அல்லாஹ் கீழ் நோக்கி எறிந்தான். இஸ்லாம் என்ற இந்த உயர்த்தியான நாமத்தை மேலோங்க செய்தான் என்று படைத்தவன் ரப்பு சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அரபுலகம் எதிர்நோக்கி இருக்கின்ற நெருக்கடி, இஸ்லாமிய உம்மத் எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனை, நெருக்கடி சாதாரணமானதல்ல. நபிகளாருடைய முன்னறிவிப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நெருக்கடிகள், சோதனைகள், பிரச்சனைகள் இதை தாண்டி போகும். இந்த கட்டத்தில் நானும் நீங்களும் எங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொண்டு, அந்த ரப்பின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்துக் கொண்டு, எங்களுடைய நிம்மதி, எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய மார்க்கத்தின் பாதுகாப்பு, குர்ஆன் சுன்னாவுடைய தூய்மையின் பாதுகாப்பு, இதற்கான வெற்றியை அந்த ரப்பிடத்தில் தேடிக்கொண்டு வாழ்வதுதான் எங்கள் மீதுள்ள கடமை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இப்ராஹிம் நபி அவர்கள் இஸ்லாத்தின் விரோதிகளால் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்டார்கள். என்னுடைய உங்களுடைய பார்வையில் நெருப்பு சுடும். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே எனக்கு பொறுப்பாளன் என்று அல்லாஹ்வை சரியாக நம்புகிற மனிதனுக்கு நெருப்பு குளிர்ச்சியாகும். நெருப்பு மனிதன் வாழ்வதற்கு தகுதியான சூழலாக மாறும். யானாரு கூனி பர்தன் வசலாமா, அல்லாஹ்வில் நம்பிக்கை வைத்த இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் நெருப்பை எப்படி மாற்றினான்? நெருப்பே சூடாகவும் இல்லை, குளிராகவும் இல்லை. இப்ராஹிம் நபியுடைய உடம்பு ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு சாந்தமாக இருக்க வேண்டும். சில பேருக்கு கூழ் பிடிக்காது, சில பேருக்கு சூடு பிடிக்காது. அந்த உடம்புக்கு ஏற்ற கிளைமேட் இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு உதவி செய்தான். கடலுக்குள் குதித்த யூனுஸ் நபி மீனினால் விழுங்கப்பட்டார்கள். என்னுடைய உங்களுடைய நம்பிக்கைப்படி உலகத்துக்கு திரும்பி வரலாமா? வர முடியாது. லா இலாஹ இல்லா அன்த், இறைவா உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக், நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரனாக இருக்கிறேன் என்று சோதனைகள், நெருக்கடியின் பொழுது அல்லாஹ்வை சார்ந்திருக்கின்ற மனிதனுக்கு மீன் வயிறல்ல, எங்கிருந்தாலும் அந்த ரப்புடைய உதவி இருக்கும். அல்லாஹ் மீனுடைய வயிற்றிலிருந்து பாதுகாத்தான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஸ்ஸஜப்னா லஹ், அந்த யூனுஸ் நபிக்கு அவருடைய அந்த நம்பிக்கை, ஆழமான அந்த உறுதியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். வனஜைனாஹு மினல் கம், சோதனை, கவலை, துக்கத்திலிருந்து பாதுகாத்தோம். வகஸாலிக நுஞ்சில் முஃமினீன், இது போன்றுதான் அல்லாஹ்வில் ஆழமான நம்பிக்கை வைக்கின்ற அந்த மூமின்களையும் நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சூளாக விரோதிகள் அடுப்புக்கல்லு போன்று இருந்து கொண்டு, முக்கோணத்தில் இருந்து கொண்டு, மும்முனைகளிலும் இருந்து கொண்டு, உள்ளங்கள் வேறுபட்டாலும் நோக்கங்கள் வேறுபட்டாலும் அழிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்று துடிப்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய்மையாக பேசுகின்ற எனக்கும் உங்களுக்கும் தான். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு முஃமின் அடிப்பானா? ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை அடிப்பானா? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை அழிக்க தயாராகுவானா? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய நிம்மதியை கெடுக்க தயாராகுவானா? உண்மை முஸ்லிம் ஒரு நாளும் இந்த ரமலானை அதற்கு பயன்படுத்த மாட்டான். அன்றைக்கு 15 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாட்டு தலைவரை தூக்கில் போட வேண்டும், ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே போட்டார்கள் என்றால் போட்டவர்கள் துரோகிகள், விரோதிகள் அல்ல. தூக்கிலிட்ட தினம் ஹஜ் பெருநாள் சுபஹ் தொழுகைக்கு பின்னால். யாரால் இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியும்? விரோதியும் செய்ய மாட்டான். உலக முஸ்லிம்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிற நாளில் தன்னுடைய விரோதியை தூக்கிலிட்டு உண்மை முஸ்லிம்கள் கவலைப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு துரோகம் புரிந்த சமூகம் இந்த ரமலானை நாசமாக்குகிறார்கள் என்றால், இந்த ரமலானை வீணடிக்கிறார்கள் என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த ரப்பை சரியாக நெருங்குவோம். அந்த ரப்பில் ஆழமான நம்பிக்கை வைப்போம். சோதனைகள், நெருக்கடிகள் வந்தாலும்
மீனுடைய வயிற்றுக்குள்ளிருந்து யூனுஸ் நபியை பாதுகாத்த அல்லாஹ் நெருப்புக்குள் இருந்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த ரப்பு சௌர்குகைக்கு மேல் விரோதிகளை வைத்துக் கொண்டு உள்ளே இருக்கிற முஹம்மது நபியையும் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களையும் பாதுகாத்த ரப்பு என்னோடும் உங்களோடும் இருக்கிறான். நிச்சயமாக அவன் பாதுகாப்பான். இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற ஆழமான நம்பிக்கையோடு வாழ்வோம். எந்த வினாடி மரணித்தாலும் சுவனத்தை நோக்கி பயணிக்கலாம். அப்படிப்பட்ட உண்மை முஃமின்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிவிட வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சோதனைகளும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் நெருங்கி சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கை எங்களுக்கு கை கொடுக்கும் என்ற அடிப்படையை பார்த்தோம். என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு சில அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்கள் எங்களிடத்தில் வர வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வரும். வெறுமனே அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு 24 மணித்தியாலமும் மொபைல் போனிலே எதற்கு உலகம் விடுகிற பொய் தகவல்களை பார்க்க வேண்டும் என்பதற்கு உண்மை தகவல் வருகிறதா? நிதர்சனம் வருகிறதா? யதார்த்தம் வருகிறதா? இல்லை. இஸ்லாத்தின் விரோதிகள் மீடியாவை கையிலே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சார்பான விடயங்களை மாத்திரம்தான் போடுகிறார்கள். முஸ்லிம்களுக்கு நடக்கிற அநியாயத்தை சரியாக போடுவதில்லை. உண்மையான முஸ்லிம் யார் என்று கூட உலகத்துக்கு காட்டுகிறார்கள் இல்லை. அந்த மீடியால வச்சு கொண்டு 24 ஹவரும் இதை பார்ப்பதுதான் ஒரு முஃமினுக்கு வேலையா? இல்லை சகோதரர்களே. முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அவனை வீடியோ எடுப்பதும் அவனை படம் எடுப்பதும் அதை ஷேர் பண்ணுவதும் அல்ல என்னுடைய உங்களுடைய வேலை. அடுத்தவர்களை அச்சமூட்டி பயமுறுத்தி உள்ளத்தளவில் பீதியடைய செய்வதல்ல வேலை. ரப்பே என்னை பாதுகார் என்று பிரார்த்திப்பது எங்களுடைய பணி. சுஜூதிலே விழுவது எங்களுடைய பணி. ருக்கூயிலே விழுவது எங்களுடைய பணி. மொபைல் போன்களையும் இன்னமுள்ள தொலைத்தொடர்பு சாதனங்களையும் வைத்துக் கொண்டு இஸ்லாத்தின் இன்னொரு கோணத்தில் எங்களை வழிகெடுக்கிற விரோதி போடுகின்ற சினிமாக்களையும் நாடகங்களையும் படங்களையும் ஜோக் நியூஸ்களையும் பார்த்து பார்த்து அல்லாஹ்வை நெருங்கலாமா? முடியாது சகோதரர்களே. இந்த மாதிரி நெருக்கடி சோதனைகள் நிறைந்த காலத்தில் ஒரு கோணத்தில் ஆயுத போராட்டம், இன்னொரு கோணத்தில் பனிப்போர், இன்னொரு கோணத்தில் எங்களுக்கு எதிரான யுத்தம் என்ன தெரியுமா? முஸ்லிமாக வைத்துவிட்டு இஸ்லாத்தை பிடுங்கி எடுப்பது. அதற்குத்தான் படங்களும் சினிமாக்களும் நாடகங்களும் விளையாட்டுகளும். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒரு முஃமின் விரோதியை விரோதியாக பார்க்க வேண்டும், துரோகியை துரோகியாக பார்க்க வேண்டும். படைத்தவன் ரப்பை நெருங்குகிற வழி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கையிலே எடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? ல இன் அகம்துமுஸ் ஸலா, அவர் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி, வ ஆதைதுமுஸ் ஸகா, ஜகாத்தும் கொடுத்து, வ ஆமன்தும் பிருசுலி, என்னுடைய தூதர்களையும் நீங்கள் நம்பி, வ அஸ்ஸர்துமூஹும், அவர்களுக்கு நீங்கள் உதவியும் செய்து அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுத்தால் நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சோதனை நிறைஞ்ச காலத்துல பாவத்தை பார்த்து சிரிக்கிற மனிதர்களாக இருக்கக்கூடாது. அநியாயங்களை வேடிக்கை பார்க்கிற மனிதர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இறுக்கி பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வின் கட்டளைகளையும் கடமைகளையும் அல்லாஹ்வுடைய தூதரின் ஏவல்களையும் விளக்கல்களையும் ஏற்று நடக்கின்ற உண்மை முஸ்லிம்களாக மாற வேண்டும். எந்த குர்ஆனையும் குர்ஆனின் சமூகத்தையும் எந்த நபிமொழிகளையும் நபிமொழியின் சமூகத்தையும் அழிக்க துடிக்கிறார்களோ அந்த குர்ஆனை இறுக்கி பிடிக்க வேண்டும், அந்த சுன்னாவை இறுக்கி பிடிக்க வேண்டும். அதனூடாக அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.